வணக்கம் சர்மிளா. அதாவது நேபாள நாட்டின் ரவுசா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இடைவிடாது பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் தற்போது ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களுக்கும் பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கும் பயணமாகி இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பயணிகள் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் நடுவழியில் தவித்து வருகின்றனர். மீட்பு பணிகளை விரைவுபடுத்தவும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை உறுதி செய்யவும் இந்திய வெளியுறவு அமைச்சகத்துடன் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தொடர்பில் தற்போது வரை இருந்து வருகிறது. நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட 57 பயணிகளுக்கும் கும்பகோணம் சூப்பர் யாத்திரை ஏஜென்சி, அதாவது தனியார் ஏஜென்சி மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதில் திருச்சி, சென்னை, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், ஓசூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவர். கடந்த 23ஆம் தேதி 3 வேன்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நேபாளம் சீனா எல்லை அருகே சென்று கொண்டிருந்த போது வெள்ளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 வேன்களும் சிக்கியுள்ளன. இதில் ஒரு வேனில் பயணம் செய்த 20 பேர் தப்பித்து கரை ஒதுங்கியுள்ளனர். மீதமுள்ள 2 வேன்களில் பயணம் செய்த 37 பேர் நிலைமை என்னவென்று தற்போது வரை தெரியவில்லை. தற்போது மீட்பு பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். தற்போது சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்ற ஏஜென்சியை அவர்களது உறவினர்கள் தொடர்பு கொண்டு பதற்றமுடன் தற்போது விசாரித்து வருகின்றனர். சர்மிளா. ஐம்பத்தேழு பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் விசாரணை பண்ணிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன். 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸை தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் விசாரணை பண்ணிட்டு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில் பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து போனவங்க மட்டும் எத்தனை டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியான நியூஸ் வந்ததுமே நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு நியூஸ் கொடுத்துருக்கேன்.